ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சுப கிரகங்கள் இருந்தால்தான் யோகம் செய்யும், பாவக்கிரகங்கள் இருந்தால் யோகம் செய்யாதுங்கிறது பொதுவான ஒரு விதி. அதில் சில விதி விலக்குகள்லாம் உண்டு. ஜோதிடத்தில் எப்பவுமே விதியை விட விதி விலக்குகளையும் நிறைய கவனிக்கணும். இப்போ சிம்ம லக்னம் சூரியன் அங்கே இருக்குது, விருச்சிக லக்னம் செவ்வாய் அங்கே இருக்குது, மேச லக்னம் செவ்வாய் அங்கே இருக்குது, மகர லக்னம் சனி பகவான் அங்கே இருக்கார், கும்ப லக்னம் சனி பகவான் அங்கே இருக்கிறார். இதெல்லாம் யோகம் பண்ணும். அதை விட குரு பகவான் இந்த லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களை பார்க்கும் பொழுது, அது சுபக்கிரகமாக இருந்தாலும் சரி பாவக்கிரகமாக இருந்தாலும் சரி, லக்னத்தில் இருக்கக்கூடிய பாவக்கிரகங்களை குரு பார்த்தால் பாவ நிவர்த்தி அடைந்துவிடும். லக்னத்தில் உள்ள யோக கிரகங்களை குரு பார்த்தால் யோகம் அதிகரிக்கும். லக்னத்தில் மாந்தி இருந்து குரு பார்வையிட்டால் கூட மாந்தியின் வீரியத்தை குறைக்கும். இப்படிலாம் பல்வேறு சூட்சுமங்கள் இருக்கு. அதனால் பொதுவாக லக்னத்தில் சனி பகவானோ செவ்வாயோ சூரியனோ பாவக்கிரகங்கள் இருக்குது, இவர் சிரமப்படுவார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ லக்னத்தை குரு பார்வையிட்டால் அதில் எந்த பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும். அதேபோல் பாவக்கிரகங்களாகிய சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடுகளில் ஆட்சி பெற்று இருந்தால் அந்த லக்னம் சுபத்துவம் அடையும். இன்னும் சில சூட்சுமங்கள்லாம் இருக்குது. ஜோதிடத்தில் விதிகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் விதி விலக்குகளும் முக்கியம். அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்து எப்படி நமக்கு பலனளிக்கிறது என்பதை மிகவும் கவனமாக கவனித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் பெறலாம்.